வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு வேலைக்காரி. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். மகாலட்சுமி காலனி அந்த நகரில் மிகவும் பிரபலமான காலனி. அந்த காலனியில் இருக்கும் மக்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் போல் பாசத்தோடும் நேசத்தோடும் பழகி வந்தார்கள். அந்த காலனியில் மிகவும் பிரபலமான சில குடும்பங்களின் அறிமுகங்களை நாம் இங்கே பார்க்கலாம். முதல் குடும்பம் சண்முகம் மீனாட்சி தம்பதிகள். சண்முகம் அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். மீனாட்சி இல்லத்தரசி. இவர்களின் பிள்ளைகள் படிப்பு வேலை காரணமாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள். மீனாட்சிக்கு மூட்டு வலி தொந்தரவு இருக்கிறது. சண்முகத்திற்கு பிபி சுகர் இருக்கிறது. இரண்டாவது குடும்பம் சுரேஷ் நந்தினி தம்பதிகள். இவர்கள் திருமணம் காதல் திருமணம். இருவரும் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்கள். அந்த காலனியில் இளம் தம்பதிகள் இவர்கள்தான். மூன்றாவது குடும்பம் ராமசாமி பாக்கியலட்சுமி தம்பதிகள். ராமசாமி ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார். இவர்களுக்கு ஒரு பெண் ஒரு மகன். பெண் பத்மா 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். மகன் கார்த்திக் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். சாதாரணமாக டிவி ரிமோட்டில் இருந்து எல்லாவற்றுக்கும் பத்மாவுக்கும் கார்த்திக்கிற்கும் சண்டைதான். இருவரும் ஒற்றுமையாக இருந்து யாருமே பார்த்ததில்லை. அக்கா தம்பியை சமாதானப்படுத்தவே பாக்கியத்திற்கு நேரம் போதாது. அந்த காலனியில் நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்பட இவர்கள் குடும்பம் முக்கிய காரணம். நான்காவது குடும்பம் சுந்தரம் லீலா தம்பதிகள். சுந்தரம் ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்கிறார். லீலா கல்லூரி பேராசிரியர். இவர்களுக்கு திருமணமாகி 6 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. எல்லா செல்வங்களும் இருக்கிறது, மழலை செல்வத்தை தவிர. ஐந்தாவது குடும்பம் கோபி. இன்னும் திருமணமாகவில்லை. கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறான். அவனின் அம்மா பெயர் ஜானகி. அப்பா இல்லை. ஜானகி அம்மா முறுக்கு அப்பளம் வற்றல் போட்டு வியாபாரம் செய்கிறாள். அப்பாவின் பென்ஷன் பணமும் அம்மாவின் வருமானமும் சேர்ந்து அவர்கள் குடும்பம் நடக்கிறது. இவர்களைப் போல் அந்த காலனியில் பல குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கதை. இவர்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது வேலைக்காரி கண்ணம்மாதான். கண்ணம்மா ஏழை பெண். அவளுக்கு என்று இருப்பது அவளின் தாத்தா மட்டும்தான். தாத்தா பெயர் மாடசாமி. கட்டடம் கட்டும் வேலைக்கு சித்தாளாக போகிறார். மாடசாமியின் மகள் வயிற்று பேத்திதான் கண்ணம்மா. பிரசவத்தின் போது கண்ணம்மாவை பெற்றுவிட்டு அவளின் அம்மா இறந்து விட்டாள். மனைவி இறந்தால் கணவன் புது மாப்பிள்ளை. அதனால் கண்ணம்மாவின் அப்பா 2ஆம் தாரமாக ஒரு பெண்ணை கட்டிக்கொள்ள ஏற்பாடு செய்தான். கண்ணம்மாவோட நிலைமை என்னாகிறது என்று மாடசாமி கேட்டதற்கு, பிறக்கும் போதே அம்மாவை கொன்னவ, ராசி இல்லாதவ, இவளை என்னோட கூட்டிட்டு போக முடியாது. பையனா இருந்தாலும் அவனால 4 காசு வரும் வரவு. ஆனா இது பொம்பளை பிள்ளை, இதனால 4 காசு போகும் செலவு என்று சொல்லிவிட்டு ஒரு பெண்ணை 2ஆம் தாரமாக கட்டிக்கொண்டு சென்று விட்டான் கண்ணம்மாவின் அப்பா. அன்றிலிருந்து கண்ணம்மாவை வளர்த்து ஆளாக்கியது மாடசாமிதான். கண்ணம்மாவிற்கு 18 வயது இருக்கும்போது மாடசாமி கட்டடம் கட்டும் வேலைக்கு போனார். சாரத்தில் ஏறி சிமெண்ட் கொடுக்கும்போது கால் தவறி கீழே விழுந்து விட்டார். எலும்பு முறிந்து விட்டது. அன்று தாத்தாவின் வைத்திய செலவிற்காகவும் குடும்பத்தை நடத்தவும் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தாள் கண்ணம்மா. இன்று கண்ணம்மாவிற்கு 20 வயது. மகாலட்சுமி காலனியில் எல்லோர் வீட்டுக்கும் இவள்தான் வேலைக்காரி. பொறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பாள். அவளின் நேர்மையான நடத்தை, அக்கறை, பொறுப்பு, அன்பான பேச்சு, ஐயா அம்மா அண்ணன் அக்கா இப்படி உறவு முறை வைத்து பேசுவது, இது எல்லாம் கண்ணம்மாவின் சிறப்பு குணங்கள். இந்த குணங்கள்தான் அவளுக்கு பல வீடுகளில் வேலை கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது. இப்படி நல்ல பெயர் எடுத்து பொறுப்பாக 2 வருஷமாக அந்த காலனியில் வேலை பார்க்கும் கண்ணம்மா பேரில் இப்போது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துவிட்டது. முன்பு போல் கண்ணம்மா பொறுப்பாக இல்லை. பாதி நாள் லீவ் எடுத்துக் கொள்கிறாள். இவளுக்கு சம்பளத்தையும் கொடுத்து பாதி நாட்கள் நாமே வேலை பார்க்க வேண்டி இருக்கிறது என்று கண்ணம்மா மேல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துவிட்டது. சாதாரணமாக பெண்களுக்கு கோபம் வந்தால் அந்த கோபத்தை வீட்டில் உள்ள பண்டம் பாத்திரங்கள் மீது காட்டுவார்கள் என்பது நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் பாக்கியத்திற்கு கோபம் வந்தால் அவள் கணவன் ராமசாமி மீதுதான் காட்டுவாள். பாவம், அவர் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவார். ரொம்ப நல்லவர். வேலைக்காரி கண்ணம்மா 2 நாட்களாக வேலைக்கு வரவில்லை.
அதனால் எல்லா வேலையும் பாக்கியமே பார்க்க வேண்டியதிருந்தது. அதனால் வந்த எரிச்சல் கோபமாக மாறியது. பாவம் ராமசாமி. கண்ணம்மா வரவில்லை என்றால் முதலில் பயப்படுவது ராமசாமிதான். இன்னைக்கு என்ன ஆடப் போறாளோ தெரியலையே என்று அவருக்குள் பீதி உண்டாகும். அன்றும் அப்படித்தான். மிஷினில் இருந்து துணிகளை எடுத்து பக்கெட்டில் போட்டுக்கொண்டிருந்தாள் பாக்கியம். அப்பொழுதுதான் அவள் மகள் பத்மா பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தாள். பத்மா, வந்துட்டியா? கொஞ்சம் இங்க வா. இந்த பக்கெட்ல உள்ள துணியெல்லாம் பின்னாடி பால்கனில காய போட்டுடு. போமா. இப்பதான் நானே ஸ்கூல்ல இருந்து ஆஞ்சு ஓஞ்சு வரேன். வந்தது வராதமா வேலை சொல்றியே. ஆமா, அப்படி என்ன ஸ்கூல்ல வெட்டி முறிச்ச? குனிஞ்சு நிமிந்தா வேலை பண்ண? இங்க இருந்து போய் பள்ளிக்கூடத்து பெஞ்சில உட்கார வேண்டியது, அப்புறம் இங்க வந்து சோஃபால உட்கார வேண்டியது, என்னவோ குனிஞ்சு நிமிந்து களபறிச்ச மாதிரி பேச வேண்டியது. வா, வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் காயப்போடு. ஆமா, நான் சும்மா உட்கார்ந்திருந்தேன், நீ பார்த்த. தெரியாமத்தான் கேக்குறேன். என்ன இவ்வளவு பேசுறியே? நீ என்ன பண்ண? காலையில நாங்க ஸ்கூலுக்கு போனதும் அப்பா வேலைக்கு போனதும் இந்த காலனியில உள்ள ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கா போய் எல்லாரையும் பத்தி புரணி பேச வேண்டியது. அப்புறம் நான் தான் எல்லாம் பார்த்தேன்னு சீன் போட வேண்டியது. போதா குறைக்கு எங்களையும் அப்பாவையும் திட்ட வேண்டியது. இதுதானே உன்னோட தினசரி வேலை என்று பத்மா கேட்டதும் பாக்கியத்தின் கோபம் அதிகமானது. அவள் பத்மாவை அடிக்க வரவும் ராமசாமி வேலை முடிந்து வீட்டுக்குள் நுழையவும் சரியாக இருந்தது. பாக்கியத்தை தடுத்து ராமசாமி கேட்டார். பாவம், ஸ்கூல்ல இருந்து சோர்ந்து போய் வந்திருக்கா. சின்ன பொண்ணு, அவளை எதுக்கு இப்ப அடிக்க வர? பொம்பளை பிள்ளை எதிர்த்து எதிர்த்து பேசுறா. இவ இப்படியே இருந்தா போற இடத்துல நம்ம மானத்தை கன்ஃபார்மா வாங்கிடுவா. அம்மானா என்னையே இந்த பேச்சு பேசுறா. நாளைக்கு மாமியாரை என்ன பாடுபடுத்துவாளோ? சரிம்மா, விடு. இப்ப என்ன பிரச்சனை? கண்ணம்மா 2 நாளா வரல. எல்லா வேலையும் நானே பாக்குறேன். குறுக்கு வலிக்குது. துணி எல்லாத்தையும் மிஷின்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இவ ஸ்கூல்ல இருந்து வந்தா. சரி, இவளை துணி காய போட சொல்லிட்டு நான் போய் காஃபி போடலான்னு நினைச்சேன். அதனால இவளை துணிய காய போடுன்னு சொன்னதுக்கு உங்க அருமை மக என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? நான் என்னவோ பகலெல்லாம் இந்த காலனில இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் புரணி பேசுறனா, ஒரு வேலையும் பார்க்காம உங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறதே வேலையா பாக்குறனா, அப்படி இப்படின்னு சொல்றா. கோபம் வருமா வராதா? இவளை அடிக்காம எப்படி பொறுமையா இருக்கிறது என்று பாக்கியம் கேட்டதும் ராமசாமிக்கு மகள் பத்மாவை நினைத்து ஆச்சரியம். நம்மால முடியாதத இந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா சொல்லிட்டா. தைரியசாலிதான், போற இடத்துல பிழைச்சுப்பா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு பாக்கியத்தை பார்த்து சொன்னார். இப்ப என்ன? இந்த ட்ரெஸ்ஸ காய போடணும், அவ்வளவுதானே? நான் பண்றேன். நீ கோவப்படாம டென்ஷன் ஆகாம இரு. இப்படியே உங்க மகளுக்கு செல்லம் கொடுங்க. இது எங்க போய் முடிய போகுதோ என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் சென்றாள் பாக்கியம். அன்று இரவு ராமசாமி பாக்கியத்திடம் சொன்னார். பாக்கியம், கோவப்படாம நான் சொல்றத கேளு. அக்கம் பக்கத்துல நம்ம வீட்டுக்கு என்ன பட்டப்பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. என்ன பட்டப்பேர் வச்சிருக்காங்க? நாய்ஸ் பொல்யூஷன். ஏன் அப்படி பேர் வச்சிருக்காங்க? இந்த காலனிலேயே நம்ம வீட்ல இருந்து மட்டும்தான் சத்தம் வருதாம். ஒண்ணு நம்ம பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, இல்ல நீ அவங்கள அடிக்கிற. இது ரெண்டும் இல்லைன்னா என் கூட சண்டை போடுற. எனக்கு என்ன வேண்டுதலா உங்க கூட சண்டை போடணும், நம்ம பிள்ளைகளை திட்டணும், அடிக்கணும்னு? கண்ணம்மா வராம எல்லா வேலையும் நான் ஒருத்தியே பாக்குறேன். கூட மாட ஒத்தாசை பண்ணா எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். நான் சண்டை போடுறதும் பிள்ளைகளை திட்டுறதும் அடிக்கிறதா உங்களுக்கு பெருசா தெரியுது. இப்படி வேலைக்காரி கண்ணம்மாவுக்கு காசு கொடுத்தோம், பாதி வேலை நம்ம பொண்டாட்டியே பாக்குறாளேன்னு என்னைக்காவது உங்களுக்கு தெரியுதா? தெரியாம இல்ல பாக்கியம். உலகத்துல ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுமா? ஹவுஸ் ஒய்ஃப் வேலை தான். வீட்டு வேலை எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பிள்ளைகளுக்கு சனி ஞாயிறு ஸ்கூல் லீவு, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆனா உனக்கு லீவே கிடையாது. இதெல்லாம் எனக்கு புரியும். ஆனா குழந்தைகளுக்கு எப்படி புரியும்? போக போக புரிஞ்சுப்பாங்க. சரிங்க, நான் இனிமே நம்ம பசங்களை ஒன்னும் சொல்லல. இப்போ கண்ணம்மா விஷயத்துல நாம என்ன பண்ண போறோம்? நாளைக்கு காலையில நம்ம காலனில இருக்கிற எல்லா பொம்பளைகளும் ஒன்னா கலந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலான்னு பாக்குறோம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்லட்டும்? பொம்பளைங்க நீங்க தான் முடிவு எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் கண்ணம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க. அவளை எதுக்கு மனசுல நினைச்சுக்கணும்? பாதி நாள் நாங்க வேலை பாக்குறோம், ஆனா முழு சம்பளம் அவளுக்கு. இல்ல பாக்கியம்,
கண்ணம்மா நம்ம காலனில 2 வருஷமா வேலை பார்க்கறா. என்னைக்காவது லீவ் போட்டிருக்காளா? ஏதோ இந்த 1-2 மாசமா அடிக்கடி லீவ் போடுறா. அவ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சா அவ அடிக்கடி லீவ் போட மாட்டா இல்லையா? ஆமா, வேலைக்காரி பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க தீர்க்கிறோம். நம்ம பிரச்சனையை தீர்க்க வழி இல்லையா? இதுல நான் வேலைக்காரி பிரச்சனையை தீர்க்கவான். ரொம்ப தேவைதான். இனிமே இந்த கண்ணம்மா காலனிக்குள்ள வரவே கூடாது. அந்த மாதிரிதான் நாங்க முடிவு பண்ண போறோம். காசு கணக்கு பண்ணி அவளை அனுப்ப போறோம். பாவம் கண்ணம்மா, ஒரு தரத்துக்கு 4 தரம் யோசிச்சு முடிவெடுங்க. அப்படியா? அப்போ கண்ணம்மா லீவ் போடும்போதெல்லாம் நீங்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருங்க. கண்ணம்மா பாக்குற எல்லா வேலையும் நீங்க பாருங்க. நான் கண்ணம்மாவை வேலையை விட்டு நிப்பாட்டல என்று பாக்கியம் சொன்னதும் ராமசாமி தலை குனிந்து உட்கார்ந்திருந்தார். பாக்கியம் மேலும் சொன்னாள், வேலைக்காரி மேல காட்டுற இறக்கத்தை கட்டுன பொண்டாட்டி மேலையும் காட்டுங்க என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டாள். மறுநாள் அந்த மகாலட்சுமி காலனியே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மாணவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துச் செல்லும் பள்ளி பேருந்தின் ஹாரன் ஒலியும், கல்லூரிக்கு அழைத்துச் செல்லும் பேருந்தின் சத்தமும், வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கும் கணவர்களின் இருசக்கர வாகனத்தின் சத்தமும், கார் ரிவர்ஸ் எடுத்து ஸ்டார்ட் செய்யும் சத்தமும், கீரைக்கார பெண்மணியின் குரலும், ஒலிபெருக்கி மூலம் இல்லத்தரசிகளை காய்கறி வாங்க அழைக்கும் காய்கறி வண்டிக்காரன் சத்தமும், குப்பை வண்டியின் விசில் சத்தமும் அந்த மகாலட்சுமி காலனியை பரபரப்பாக்கி கொண்டே இருந்தது. மணி 11 இருக்கும். பரபரப்பு அடங்கியது. குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கூடம், கல்லூரி என்று சென்று விட்டார்கள். ஆண்கள் சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கொண்டு வேலைக்கு சென்று விட்டார்கள். வீட்டு வேலைகள் ஓரளவுக்கு முடிந்திருந்தது. அந்த காலனியில் உள்ள பெண்கள் எல்லோரும் அங்குள்ள பிள்ளையார் கோவில் பூங்காவில் ஒன்று கூடினார்கள். எல்லோரும் தெளிவாக பேசி கண்ணம்மாவிற்கு ஒரு முடிவு எடுத்துவிட்டு வீட்டிற்கு போய் இட்லிக்கு மாவாட்ட வேண்டும். நேற்று துவைத்த துணிகளை அயன் பண்ண வேண்டும். வீட்டை சுத்தம் செய்து மாப் போட வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்கள் வேலையை பார்ப்பதற்கான ஷெடியூலை மனதிற்குள் போட்டுக்கொண்டே பூங்காவிற்கு வந்தார்கள். அந்த காலனியில் உள்ள எல்லா பெண்களும் ஏறக்குறைய வந்துவிட்டார்கள். பாக்கியம் பேச ஆரம்பித்தாள். இப்போ நாம கூடி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம வேலைக்காரி கண்ணம்மாவை பத்தி பேசத்தான். மாசத்துல பாதி நாள் லீவ் போட்றா. எல்லா வேலையும் நாமளே பார்க்க வேண்டியதா இருக்கு. இவளுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நாமளே பாதி வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு முடிவெடுக்கத்தான் நாம இங்க ஒண்ணு கூடியிருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம். எல்லாரோட கருத்தையும் கேட்ட பிறகு நாம ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு பாக்கியம் உட்கார்ந்தாள். மீனாட்சி அம்மா பேச ஆரம்பித்தாள். பாக்கியம் சொல்றது சரிதான். முன்னாடியெல்லாம் 10 ஆள் வேலைய நான் ஒரே ஆளே செஞ்சிருவேன். இந்த பாழா போன மூட்டு வலி வந்ததுல இருந்து ரொம்ப நேரம் நின்னுகிட்டு வேலை பார்க்க முடியல. குனிஞ்சு நிமிர முடியல. அதுக்காகத்தான் வேலைக்கு ஆள் வச்சோம். ஆனா இவ இப்படி மாசத்துல பாதி நாள் லீவ் போட்டா எப்படி என்று கேட்டாள் மீனாட்சி. நீங்க கேக்குறது நியாயம்தாம்மா. ஆனா நம்ம காலனில கண்ணம்மா 2 வருஷமா வேலை பார்க்கறா. இதுவரைக்கும் கண்ணம்மா இப்படி லீவ் போட்டதே இல்லையே. இப்பதான் 2 மாசமா இப்படி அடிக்கடி லீவ் போடுறா. அதுக்கு என்ன காரணம்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நாம முடிவெடுக்கலாமே என்றாள் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் நந்தினி. என்ன நந்தினி, இன்னைக்கு ஆபீஸ் லீவா என்று கேட்டாள் லீலா. இல்லக்கா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்கா. உங்களுக்கு என்று லீலாவை பார்த்து கேட்டாள் நந்தினி. நான் தான் லீவ் போட்டிருக்கேன். 2 நாளா கண்ணம்மா வரல. துணியெல்லாம் சேர்ந்து போச்சு. பாத்திரம் கழுவணும். வீடு வேற சுத்தம் பண்ணாம இருக்கு. அதான் லீவ் போட்டுட்டேன் என்றாள் லீலா. இந்த கண்ணம்மாவுக்கு சம்பளத்தையும் கொடுத்துட்டு இப்போ நீ லீவ் போட்டு எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கே என்றாள் ஜானகி அம்மா. ஆமாமா, என்ன பண்றது, எல்லாம் நேரம் என்றாள் லீலா. ஏம்மா நந்தினி, இப்போ என்ன சொல்ற? லீலாவை பாரு, வேலைக்கு லீவ் போட்டு வீட்டு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்காகவா கண்ணம்மாவை வேலைக்கு வச்சிருக்கோம் என்று நந்தினியை பார்த்து கேட்டாள் மீனாட்சி. இல்லம்மா, என்ன இருந்தாலும் நம்மள மாதிரிதானே கண்ணம்மாவும். அவளும் பொண்ணுதானே. அவளுக்கு என்ன பிரச்சனையோ? இத்தனை நாள் லீவ் போடாதவ இப்போ லீவ் போடுறானா ஏதாவது காரணம் இருக்கும். அதான் சொன்னேன் என்றாள் நந்தினி. நீ ஏம்மா சொல்ல மாட்ட? வீட்டு வேலையில பாதி வேலைய உன் புருஷன் பார்த்து கொடுத்துருவாரு. காதல் கல்யாணம் மயக்கம். ஆனா நாங்க அப்படியா? எல்லா வேலையும் நாங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. எங்க கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் என்று கோபமாக சொன்னாள் பாக்கியம். என்னக்கா இப்படி பேசுறீங்க?
கண்ணம்மாவும் ஒரு பொண்ணுதானே, பொண்ணுங்களே பொண்ணுங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு காட்டி எப்படின்னு தான் கேட்டேன். இவ்வளவு நாள் கண்ணம்மா லீவ் போடாம வந்தா, இப்போ ஏதோ லீவ் போட்டுட்டா அப்படின்றதுக்காக நாம அவளை விட்டு கொடுக்கலாமா? இத்தனை நாள் நம்ம வீட்ல நேர்மையா கண்ணியமா அவ வேலை பார்த்ததுக்கு இதுதான் நாம செய்யற நன்றி கடனா என்று கேட்டாள் நந்தினி. நன்றி கடனா? அதுக்குத்தான் அவளுக்கு மாசம் மாசம் முள்ளங்கி கொத்து மாதிரி சம்பளத்தை தூக்கி கொடுக்கறோமே என்று கேட்டாள் மீனாட்சி. அம்மா, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கண்ணம்மா நம்ம எல்லார் வீட்லயும் சம்பளத்துக்காக மட்டும்தான் வேலை பார்த்திருக்காளா என்ன? உங்க மூட்டு வலிக்கு எத்தனை நாள் பதமா எதமா என்ன தடவி விட்டுருப்பா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அவளுக்கு தனியா காசு கொடுத்துருக்கீங்களா? அவளும் உங்க காசுக்காக தான் செஞ்சாளா? தனக்கு அம்மா இருந்தா எப்படி செய்வாளோ அப்படித்தான் உங்களுக்கு கண்ணம்மா செஞ்சா. அந்த நன்றியெல்லாம் நாம மறந்துடக்கூடாதுமா என்றாள் நந்தினி. நீ வேணா நன்றி விசுவாசத்தோட அவளை கட்டிக்கிட்டு ஆளு. நாங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இனிமே கண்ணம்மா எங்க வீட்ல வேலை செய்யக்கூடாது என்று உறுதியாக சொன்னாள் பாக்கியம். சரி பாக்கியம் அக்கா, கண்ணம்மாவை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டா அப்புறம் புது வேலைக்காரிக்கு நாம எங்க போறது என்று கேட்டாள் லீலா. அத பத்தி நீ கவலைப்படாத. போன வாரம் பக்கத்துல இருக்கிற ஜீவா நகருக்கு போனேன். அங்கதான் என் ஃப்ரெண்டு சாந்தி இருக்கா. அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ வீட்ல ஒரு வேலைக்காரி இருக்கா. பேரு பங்கஜம். என்னம்மா வேலை பாக்குறா தெரியுமா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறா. என் ஃப்ரெண்டு சாந்தி உட்கார்ந்துகிட்டு வெப் சீரிஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க நாம இந்த கண்ணம்மாவை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறோம். நான் என் ஃப்ரெண்டு சாந்தி கிட்ட பங்கஜத்தை பத்தி கேட்டேன். கை சுத்தம் பொய் பித்தலாட்டம் எதுவும் தெரியாதான். இது வரைக்கும் அவ லீவே போட்டதில்லையாம். உடனே சாந்திக்கு தெரியாம அந்த பங்கஜத்துக்கிட்ட பேசினேன். நம்ம எல்லார் வீட்டுக்கும் சேர்த்துதான் பேசினேன். அவளும் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு சரின்னு சொல்லிட்டா. கண்ணம்மாவுக்கு கொடுக்குற அதே சம்பளம்னு சொல்லிட்டேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. நீங்க எல்லாரும் ஓகேன்னு சொன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 1 அன்னையிலிருந்து வேலைக்கு இங்க வந்துருவா. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க என்று எல்லோரையும் பார்த்து கேட்டாள் பாக்கியம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மார்ச் 1 வேலைக்கு வர சொல்லிடு என்று எல்லோரும் ஒரு மனதாக சொன்னார்கள். ஆனால் நந்தினி மட்டும் சம்மதிக்கவில்லை. எனக்கு கண்ணம்மாவே போதும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். எல்லோரும் நந்தினியை கோபமாக பார்த்தார்கள். பின் பேச ஆரம்பித்தார்கள். இவ பெத்தவங்கள வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு காதலிச்சு ஓடி வந்தவதானே. இவளுக்கு என்ன தெரியும்? இவ எப்படியோ போறா. நாம ஒரு முடிவெடுப்போம். உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? அப்புறம் நாளைக்கு யாரும் என்ன குறை சொல்லக்கூடாது என்றாள் பாக்கியம். எல்லோரும் பாக்கியம் சொன்னதற்கு சம்மதித்தார்கள். கண்ணம்மாவை வேலையை விட்டு நிறுத்துறதாவும் புது வேலைக்காரி பங்கஜத்தை வேலைக்கு வைக்க சம்மதிக்கிறதாவும் அந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. பின் எல்லோரும் கிளம்பி அவரவர் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். மறுநாள் கண்ணம்மா எப்போதும் போல் வேலைக்கு வந்தாள். ஆனால் எல்லோர் வீட்டிலும் அவளின் கணக்கை பார்த்து சம்பளத்தை கொடுத்து வேலையை விட்டு போக சொன்னார்கள். கண்ணம்மா அழுதாள், கெஞ்சினாள். இனிமே இப்படி லீவ் போட மாட்டேன், கரெக்டா வேலைக்கு வந்துருவேன் என்று சொல்லி அழுதாள். ஆனால் அவளுக்காக யாரும் இறக்கப்படவில்லை. எல்லோரும் அவளை வேலையை விட்டு நிறுத்திவிட்டார்கள். நந்தினி மட்டும் அவளை தொடர்ந்து வேலை பார்க்க சொன்னாள். கண்ணீரை துடைத்து கொண்டு கண்ணம்மா நந்தினி வீட்டில் வேலை பார்த்தாள். நந்தினி ஆபீஸில் அவள் கூட வேலை பார்க்கும் கீதா வீட்டிற்கு வீட்டு வேலை செய்ய ஆள் தேவைப்பட்டது. அவளிடம் கண்ணம்மாவை பற்றி சொன்னாள் நந்தினி. நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, நேர்மையான பொண்ணு, வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கும். அவளை நம்பி வீட்டு விஷயம் அத்தனையும் பேசலாம். நம்ம வீட்டு விஷயத்த இன்னொரு வீட்லயும், இன்னொரு வீட்டு விஷயத்த நம்ம வீட்லயும் சொல்ல மாட்டா. கை சுத்தம், வேலையும் நீட்டா பாப்பா. ஆனா என்ன, இப்ப அடிக்கடி லீவ் போடுறா. ஆனா மறுநாள் லீவ் போட்டதுக்கும் சேர்த்து எல்லா வேலையும் செஞ்சிருவா. உனக்கு ஓகேனா நான் அவளை வர சொல்றேன் என்றாள் நந்தினி. கீதாவும் சரி என்று சொல்ல கண்ணம்மாவிற்கு இன்னும் ஒரு வீட்டில் வீட்டு வேலை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. கீதா வீட்டிலும் அன்பாக நேர்மையாக உண்மையாக வேலை பார்த்தாள் கண்ணம்மா. அதே சமயம் லீவும் போட்டாள். மறுநாள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தாள். நாட்கள் ஓடியது. மார்ச் 1 பங்கஜம் வேலைக்கு வந்தாள். எல்லோர் வீட்டிலும் பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்தாள். லீவ் வேண்டும் என்று ஒரு நாள் கூட கேட்டதில்லை. அனாவசியமாக பொய்யான காரணம் சொல்லி வேலைக்கு தாமதமாகவும் வரவில்லை. எல்லார் வீட்டு வேலையும் பம்பரம் போல் சுழன்று பார்த்தாள். வீட்டு வேலைகளோடு அவர்களுக்கு தேவையான காய்கறி வாங்கி கொண்டு வரும் வரை
அனைத்தையும் பங்கஜம் செய்தாள். நாட்கள் ஓடியது. சித்திரை 1 வரப்போகிறது. சித்திரை திருநாளை அந்த காலனியில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள். ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த காலனியே கோலாகலமாக இருக்கும். அதனால் சித்திரை 1க்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று மறுபடியும் பிள்ளையார் கோவில் பூங்காவில் மீட்டிங் நடைபெற்றது. நிகழ்ச்சி நிரல்கள் பற்றி எல்லாம் பேசிவிட்டு வேலைக்காரி பங்கஜத்திற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தார்கள். பங்கஜம் வந்ததிலிருந்து எனக்கு 99% வேலை குறைஞ்சு போச்சு. நல்லா பொறுப்பா பாத்துக்கிறா என்றாள் மீனாட்சி. ஆமாமா, காய்கறி கூட அவளே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சிடுறா. எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு என்றாள் லீலா. ஆமாமா, எங்க வீடே புதுசு மாதிரி இருக்கு. அவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறா என்றாள் ஜானகி அம்மா. இது எல்லாத்தையும் விட இந்நேரம் வரைக்கும் நம்ம கிட்ட லீவு வேணும்னு கேட்டதே இல்ல. நம்ம கிட்ட சொல்லாம லீவு போட்டதும் இல்ல. சம்பளமும் நாம கொடுக்கறத வாயை திறக்காம சிரிச்ச முகத்தோட வாங்கிட்டு போறா என்றாள் பாக்கியம். ஆமா, இப்படிப்பட்ட பங்கஜத்துக்கு நாம என்ன செய்யலாம் என்று கேட்டாள் லீலா. புது சேலை வாங்கி கொடுக்கலாம். போனஸ் மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு அவளுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னாள் பாக்கியம். எல்லோரும் சரி என்று சம்மதித்தார்கள். அந்த மீட்டிங்கிற்கு நந்தினி வரவில்லை. அதனால் அவர்கள் என்ன முடிவு செய்தார்கள் என்று அவளுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளவும் அவள் விரும்பவில்லை. விடிந்தால் சித்திரை 1. இன்று எல்லோரும் சேர்ந்து பங்கஜத்திற்கு புடவையும் போனஸ் பணமும் கொடுத்தார்கள். பின் சொன்னார்கள், நாளைக்கு சித்திரை 1 இங்க ஃபங்க்ஷன் நடக்கும். உனக்கு லீவு. நீ விருப்பப்பட்டா நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனை பாரு என்றார்கள். பங்கஜமும் நன்றி சொல்லிவிட்டு சென்றாள். மறுநாள் சித்திரை 1. அந்த மகாலட்சுமி காலனியே விழாக்கோலம் கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் பட்டு புடவைகளும் பட்டு வேஷ்டிகளும் வண்ண வண்ண ஆடைகளில் பட்டாம்பூச்சியாக சிறகடிக்கும் குழந்தைகளும் அவர்களின் சிரிப்பு சத்தமும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமும் அந்த மகாலட்சுமி காலனியை கலகலப்பாக்கி இருந்தது. விழா முடிந்தது. அதற்கு அடுத்த நாள் பங்கஜத்தை எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் அவள் வரவில்லை. வீட்டுக்கும் வாசலுக்குமாக எல்லோரும் அலைந்தார்கள். லீலா பாக்கியம் வீட்டிற்கு வந்தாள். அக்கா, இன்னைக்கு இன்னும் பங்கஜம் வரல. ஆமா லீலா, அவளுக்காகத்தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமாக்கா, நானும் ஃபோன் பண்ணேன், அப்படித்தான் வந்தது. இந்த மாதிரி இது வரைக்கும் பங்கஜம் லீவ் போட்டதே இல்லையே என்று லீலா சொன்னதை கேட்டுக்கொண்டே ஜானகி அம்மா பாக்கியம் வீட்டிற்கு வந்தாள். ஆமா லீலா, நானும் ஃபோன் பண்ணேன். என்னவோ இங்கிலீஷ்ல சொன்னுச்சு. கண்ணம்மா இப்படி லீவ் போடும்போது நாம ஃபோன் பண்ணா எடுத்து பேசுவா. ஏதாவது காரணம் சொல்லிட்டு நாளைக்கு வந்துடுறேம்மா அப்படின்னாது சொல்லுவா. ஆனா இவளுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே போக மாட்டேங்குது என்றாள் ஜானகி அம்மா. அப்பொழுது காலையில் கணக்கு டியூஷனுக்கு போயிருந்த பத்மா வீட்டிற்கு வந்தாள். தனது வீட்டில் லீலா ஜானகி அம்மா இருப்பதை பார்த்து ஒன்றும் புரியாமல் வீட்டுக்குள் நுழைந்தாள். அவர்கள் பேச்சிலிருந்து பங்கஜம் வேலைக்கு வரவில்லை என்று தெரிந்து கொண்டாள். பின் அம்மா பாக்கியத்திடம் கேட்டாள், பங்கஜம் அக்கா இன்னைக்கு இன்னும் வேலைக்கு வரலையாமா? ஆமா, நீ சீக்கிரம் ஸ்கூலுக்கு ரெடியாகு. அவங்க வந்த வேகத்துக்கு இந்நேரம் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். என்னடி சொல்ற? அவளை எங்க பார்த்த? அவங்க தினமும் நான் டியூஷன் படிக்கிற வீட்டுக்கு காலையில வேலைக்கு வருவாங்க. அங்க வேலைய முடிச்சிட்டு தான் இங்க வருவாங்க என்றாள் பத்மா. என்ன பத்மா சொல்ற? அவ இன்னொரு வீட்லயும் வேலை பார்க்கறாளா? இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று கேட்டாள் பாக்கியம். உங்களுக்கு தெரியும் நினைச்சேன் என்று பத்மா சொன்னதும் லீலா கேட்டாள், சரி பத்மா, அங்கிருந்து பங்கஜம் எப்ப கிளம்புனா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்களே, அப்போ ஏன் இன்னும் வரல என்று கேட்டாள் ஜானகி அம்மா. ஒருவேளை அங்கிருந்து அவ வீட்டுக்கு ஏதாவது அவசர வேலையா போயிருப்பாளோ? சரி வாங்க, எதுக்கும் நாம அவ வீட்டுக்கு போய் பாப்போம் என்றாள் பாக்கியம். பின் பாக்கியம், லீலா, ஜானகி அம்மா எல்லோரும் கிளம்பினார்கள். மூட்டு வலி என்று மீனாட்சி அம்மா வரவில்லை. மற்ற எல்லோரும் பங்கஜம் வீட்டிற்கு சென்றார்கள். பங்கஜம் வீட்டிற்கு சென்ற எல்லோரும் திடுக்கிட்டு போய் நின்றார்கள். பங்கஜம் வீட்டு கதவில் பெரிய திண்டுக்கல் பூட்டு பூட்டியிருந்தது. ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அப்போது பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு அம்மா வெளியில் வந்தாள். அவளிடம் பங்கஜம் எங்க என்று கேட்டார்கள். பங்கஜம்மா? அது யாரு? அப்படி யாரும் இங்க இல்லையே என்று அந்த அம்மா சொன்னதும் எல்லோரும் திடுக்கிட்டார்கள். என்னம்மா இப்படி சொல்றீங்க? இந்த வீட்ல இருந்தவ பேரு பங்கஜம் தானே? இவ பேரு பங்கஜம் இல்லைங்க,
ராணி? ராணியா? ஆமாங்க, இது எங்க வீடுதான். எங்க வீட்டுல தான் ராணி குடியிருந்தா. யாரும் இல்லாதவ. பாவம், வீட்டு வேலை செஞ்சு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தா. இப்பதான் ஆண்டவன் கண்ணை திறந்திருக்கான் என்றாள் அந்த அம்மா. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்ற எதுவுமே எங்களுக்கு புரியல என்றாள் லீலா. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இங்க நம்ம முருகன் கோவில ட்ரஸ்டியா இருக்கார்ல மணிவாசகம், அவர் பொண்ணு வெளிநாட்டுல புருஷன் கூட இருக்கு. தல பிரசவம். அதான் வேலைக்கு ஆள் வேணும்னு ராணிய கூட்டிட்டு போயிருக்காங்க. இனிமே ராணியும் குழந்தைய பாத்துக்கிட்டு அவங்க வீட்ல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு வெளிநாட்டிலேயே இருந்துருவா. கடவுள் இப்பவாது கண்ணை திறந்து அவளுக்கு ஒரு வழி விட்டானே, அது வரைக்கும் சந்தோஷந்தான் என்றாள் அந்த அம்மா. அந்த அம்மா சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு போனார்கள் எல்லோரும். எப்போ கிளம்புனா என்று கேட்டாள் பாக்கியம். யாரோ இவளுக்கு சம்பளம் கொடுக்கணுமா, அத வாங்குறதுக்காக காலையில வேலைக்கு போனா. போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்ததும் அவளோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டி சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு மணிவாசகம் ஐயா வீட்டுக்கு போயிட்டா. இந்நேரம் ராணி ஏரோப்ளான்ல பறந்துகிட்டு இருப்பா என்று அந்த அம்மா சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். பாக்கியம், லீலா, ஜானகி எல்லோரும் பேச வார்த்தை இல்லாமல் அமைதியாக வீட்டை நோக்கி நடந்தார்கள். அப்போது வழியில் பாக்கியத்தின் ஃப்ரெண்டு சாந்தியை சந்தித்தார்கள். நடந்த எல்லாவற்றையும் சொன்னார்கள். சாந்தி சிரித்து கொண்டே சொன்னாள், பாக்கியம், எங்க வீட்ல இருந்து நீ பங்கஜத்தை கூட்டிக்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த பங்கஜத்தை பத்தி நான் விசாரிச்சேன். அவ சரியில்லைனோ, வீட்டுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கானோ, அவ வேலை செய்யற வீட்ல நல்ல பேர் எடுத்து லம்பா பணத்தை வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடறானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இத பத்தி உனக்கு சொல்லலான்னு நான் நிறைய தரம் ஃபோன் பண்ணேன். ஆனா எங்க பங்கஜத்தை நான் திரும்ப கூட்டிக்கிடுவனோ, இல்ல அத பத்தி உன்கிட்ட ஏதாவது கேட்டுருவேனோ அப்படின்னு பயந்து நீ என் போனை எடுக்கல. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். உன்ன மாதிரியான ஆட்களுக்கு சொன்னா புரியாது, பட்டாத்தான் புரியும் என்றாள் சாந்தி. என்ன மன்னிச்சிரு சாந்தி, இப்போ உங்க வீட்ல யாரு வேலை பாக்குறா என்று கேட்டாள் பாக்கியம். கண்ணம்மா என்று சாந்தி சொன்னதும் பாக்கியம் திடுக்கிட்டாள். மறுமொழிக்கு காத்திராமல் சாந்தி சென்றாள். எல்லோரும் வீட்டை நோக்கி சென்றார்கள். அவர்களிடத்தில் அமைதி குடிகொண்டிருந்தது. அன்று இரவு எல்லோரும் அவர்கள் தவறை உணர்ந்து இப்போது என்ன செய்யலாம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். நந்தினி கிட்ட பேசி பாப்போம், அவ சொன்னா கண்ணம்மா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வருவா என்றாள் ஜானகி அம்மா. எல்லோரும் சரி என்று நந்தினி வீட்டுக்கு சென்றார்கள். நடந்த அனைத்தையும் சொன்னார்கள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நந்தினி சொன்னாள், கண்ணம்மா ஏன் அடிக்கடி லீவ் போட்டா தெரியுமா? அவளை தூக்கி வளர்த்த தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியம் பார்க்க காசும் இல்ல, துணைக்கு வேற ஆளும் இல்ல. நம்ம கிட்ட சொல்லி பணம் கேட்க அவ தன்மானம் இடம் கொடுக்கல. அதனால இன்னும் 4-5 வீடுகளை வேலை பார்த்திருக்கா. அதனால அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இந்த காரணத்தை எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணேன். அவங்க தாத்தாவுக்கு இப்போ நல்லா இருக்கு. இவதான் ரொம்ப வீக்கா இருக்கா. சத்து மருந்து மாத்திரைகள் டாக்டர் எழுதி கொடுத்திருக்காரு. காசு இல்லாம அதையும் அவ வாங்கல. அவளுக்கு அந்த மருந்து மாத்திரைகளையும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ கண்ணம்மா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேறி வருது. என் ஆபீஸ்ல உள்ளவங்க வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க. நான் தான் கண்ணம்மாவை ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்ப அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு அவளோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா என்றாள் நந்தினி. எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். எங்க கிட்ட வெளிப்படையா சொல்லியிருந்தா நாங்களும் உன்ன மாதிரி உதவி செய்ய மாட்டோமா என்று கேட்டாள் பாக்கியம். ஏன், நீங்க அவகிட்ட வெளிப்படையா கேட்டிருக்கலாமே. அவ லீவு போட்டு மறுநாள் வரும்போது ஏன் என்னாச்சு, எதுக்கு லீவு, ஏதாவது பிரச்சனையா, நாங்க இருக்கோம், தைரியமா சொல்லுன்னு அவகிட்ட மனசு விட்டு கேட்டிருக்கீங்களா? ஒரு நாள் கூட நீங்க யாரும் அவகிட்ட அப்படி கேட்டதில்ல. அவ லீவ் போட்டு மறுநாள் வரும்போது இப்படி லீவ் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? உனக்கு சம்பளத்தையும் கொடுத்துட்டு நாங்களே பாதி நாள் வேலை பார்க்கணுமா? நாங்க வேலை பார்க்கறதுக்கு நீ எதுக்கு? உனக்கு சம்பளம் எதுக்கு? இப்படித்தானே கேட்டிருக்கீங்க என்று நந்தினி கேட்டதும் பாக்கியம் அமைதியாக இருந்தாள். நந்தினி மேலும் சொன்னாள், இப்படி கண்ணம்மா வந்ததும் வராதுமா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டா அவ எப்படி மனசு விட்டு அவ பிரச்சனைய உங்ககிட்ட சொல்வா? பண உதவி கேப்பா. அவ அப்படியே உங்ககிட்ட வெளிப்படையா கேட்டிருந்தா நீங்க தான் நம்பியிருப்பீங்களா என்று நந்தினி கேட்டதும் எல்லோரும் வாயடைத்து நின்றார்கள். பின் நந்தினி பாக்கியம் கையை பிடித்து கொண்டு சொன்னாள், அது மட்டும் இல்ல பாக்கியக்கா, நீங்க இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கங்க. உங்க வீட்ல வேலை பார்த்த பங்கஜம் மனச கெடுத்து தன்னோட வீட்டுக்கு வேலை பார்க்க கூட்டிக்கிட்டாங்க அப்படின்னதும் உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருந்தது? அதே மாதிரிதானே உங்க ஃப்ரெண்டு சாந்திக்கு இருந்திருக்கும். நீங்க என்னைக்குமே அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறது இல்ல, உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க.
அதோட விளைவு உங்க கூட வந்து சேரவங்களும் உங்கள பத்தி யோசிக்காம தன்னை பத்தி மட்டும் யோசிச்சு சுயநலமா இருக்காங்க என்றாள் நந்தினி. பாக்கியம் கண்களில் கண்ணீர் வடிந்தது. நந்தினி மேலும் சொன்னாள், கண்ணம்மா ஒன்னும் வானத்திலிருந்து நேரடியா பூமிக்கு குதிக்கல. அவளும் நம்மள மாதிரி மனசிதான். அவளுக்கும் குடும்பம் இருக்கு, அவளுக்கும் மனசு இருக்கு. அவளுக்கும் உடம்பு சரியில்லாம போகலாம். நாம தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக அவ சொல்லாம அடிக்கடி லீவ் எடுத்தது நியாயம்னு நான் சொல்லல. நம்ம கிட்ட இருந்த பயம்தான் அவளை நம்ம கிட்ட வெளிப்படையா பேச விடாம தடுத்திருக்கு. மத்தபடி கண்ணம்மா நல்ல பொண்ணு. இந்த 2 வருஷத்துல அவ இந்த மாதிரி லீவ் போட்டதே இல்ல. இப்ப அடிக்கடி போடுறானா என்னன்னு நாம தான் பாக்கணும். ஒருத்தங்க நமக்கு 1000 நல்லது பண்ணாலும் நமக்கு பெருசா தெரியறதில்ல. ஆனா ஒன்னே ஒன்னு தப்பா பண்ணிட்டா போதும், உடனே அவங்கள தூக்கி எறிஞ்சிருவோம். அப்போ இத்தனை நாள் நமக்கு விசுவாசமா உண்மையா நேர்மையா இருந்ததுக்கு என்ன மதிப்பு? ஒரு தப்புக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை 1000 நல்ல விஷயத்துக்கு ஏன் நாம கொடுக்க கூடாது என்று நந்தினி கேட்கவும் அங்கு கண்ணம்மா வரவும் சரியாக இருந்தது. எல்லோரும் அவளிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அவளை மீண்டும் வேலைக்கு கூப்பிட்டார்கள். கண்ணம்மா நந்தினியை பார்த்தாள். நந்தினி கண்களால் சரி என்று சைகை காட்டினாள். கண்ணம்மா வேலைக்கு வருவதாக சொன்னாள். மீண்டும் எல்லோர் வீட்டிலும் கண்ணம்மா வேலை பார்க்க ஆரம்பித்தாள். அவளுக்கு வேண்டியதை கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து செய்தார்கள் மகாலட்சுமி காலனியில் உள்ளவர்கள். கண்ணம்மாவை கரஸ்பாண்டன்ஸில் படிக்க வைத்தார்கள். இப்போது கண்ணம்மா ஒரு பட்டதாரி. மகாலட்சுமி காலனியில் வேலை பார்த்து விட்டு வீட்டிற்கு சென்று அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுத்தாள் கண்ணம்மா. ஆண் பிள்ளையால் தான் வரவு, பெண் பிள்ளையால் செலவு என்று சொல்லி விட்டுவிட்டு போன கண்ணம்மாவின் அப்பாவை நினைத்து கொண்டார் மாடசாமி. கிறுக்கு பய, பெண் பிள்ளையால செலவு கிடையாதுடா. வரவும் உண்டு, பேரும் புகழும் உண்டு, புண்ணியமும் உண்டு. பெண் பிள்ளைங்க கடவுளோட அவதாரம் என்று அதிர்ஷ்டமில்லாத கண்ணம்மாவின் அப்பாவை மனதிற்குள் நினைத்து கொண்டு மாடசாமி சிரித்தார். பங்கஜம் மாதிரி ஆட்களும் இருக்கிறார்கள், கண்ணம்மா மாதிரியான ஆட்களும் இருக்கிறார்கள். எல்லோரும் நல்லவர்களும் இல்லை, எல்லோரும் கெட்டவர்களும் இல்லை. நல்லவற்றை நாம் தான் தேடி போக வேண்டும். ஒரு சின்ன தவறுக்காக நல்லவற்றை விட்டு கொடுத்திடக் கூடாது. நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். திறமை இருக்கும் இடத்தில் பேச்சை விட செயல் அதிகமாக இருக்கும். திறமை இல்லாத இடத்தில் செயலை விட பேச்சு அதிகமாக இருக்கும். நாம் தான் உண்மையான திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். பணம் கிடைக்கிறது, நமக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கிறது, நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு வேண்டியவர்கள் என்று திறமை அற்றவர்களுக்கு, நேர்மை இல்லாதவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது. நாம் திறமையானவர்களின் நல்லவற்றை பாராட்டி அவர்களின் திறமையை அங்கீகரித்தால்தான் நம் திறமையை மற்றவர்கள் அங்கீகரிப்பார்கள். நம்மை 4 பேர் பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, நம்ம கூட இருக்கவங்கள நாம பாத்துக்கிட்டா நம்மள கடவுள் பார்த்துப்பாரு என்ற உண்மையை புரிந்து கொண்டு மகாலட்சுமி காலனியில் உள்ளோர் வாழ ஆரம்பித்தார்கள். கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.